ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பொடி பாவக்காய், நாட்டு பாவக்காய்னு சொல்லுவாங்க, பொடி பாவக்காய்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான். இதை வந்துட்டு நான் சரி குழம்புக்கு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்தேன். செடி இருக்குது. இது கரெக்டாக வருஷம் எப்படி வந்துருமோ தெரியாது, வந்துடும் செடி. பாருங்கள், இது இந்த சைஸ் தான் இருக்கும். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருக்கும். ஏன்னா செடி இது இப்போ ஒரு 2 மாதமே நல்லா காய்ச்சல் கொடுத்துட்ருக்கா. செடிலாம் மாறுபடுது. ஸோ அதனால் காய் ரொம்ப சின்ன சைஸாக போயிடுச்சு. இதை விட கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இவ்வளோ நீட்டுக்கு இருக்கும். இது இப்போ கொஞ்சம் ரொம்ப குட்டியாகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த பெரிய பாவக்காயோட இந்த பாவக்காய் இந்த பாவக்காயுடைய குழம்பு நம்ம முறையாக பண்ணோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இது நீங்கள் நினைக்கலாம் அப்படியே என்ன பாவக்காய் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹைப்ரிட் பாவக்காய் இருக்குது இல்லைங்களா, பெருசாக, அதை விட கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மி. ஆமாம், ரொம்பவே கம்மி. நல்லாயிருக்கும். நல்லா நான்வெஜ் மாதிரி நல்லாயிருக்கும், கறி மாதிரி. அது அந்த மாதிரி பொரித்து சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வத்தலும் போடுவாங்க. லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அரை வேக்காடாக வேக வைப்பாங்க. வேக வச்சு அதை எடுத்து வடிகட்டிட்டு காய போடுவாங்க. காய போட்டு வச்சுட்டா வேணுன்ற டைமில் பொரித்து நம்ம எதுக்காவது கஞ்சிக்கு, கூழுக்கு அந்த மாதிரி தொட்டுக்கலாம். குழம்புலையும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வத்தலும் பண்ணுவாங்க. சரி, நான் இவ்வளோ காயை குழம்புக்கு தான் பறித்தேன். இவ்வளோவும் இன்னும் நிறையா இருக்குது செடியில். அது இப்போ என்னால் தேட முடியல வெயிலில். சரி, குழம்புக்கு இப்போ அந்த விதையை நீக்கணும். இங்கே பாருங்கள், விதை. இந்த விதையோடு போட்டால் ரொம்ப கசப்பாக தெரியும். அது விதையை நீக்கணும். தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே கீழெல்லாம் நிறைய விதை எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இதோடைய விதையுமே கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். தெரியுதா? குட்டி குட்டியாக தான் இருக்கும். இது பழமாயிடுச்சு. இது எப்படி சொல்கிறது, பறித்து வச்சுட்டுனாக்கா ஒரு நாள்லேயே பழுத்து போயிடும். இதுக்கிட்ட உள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட்டே இது தான். ஸோ அதனால் செடியில் விட்டுறது, வேணுன்றப்ப பறிச்சிக்கிறது. நிறைய இருக்குது காய். சரி, இன்றைக்கி குழம்பு வச்சுட்டு ஈவினிங்காக பறித்து வச்சுனாக்கா காலையிலே நம்ம கட் பண்ணி அதில் இருக்க விதையை நீக்கிட்டு வத்தல் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ பறிக்கவும் முடியல வெயில் டைமில். அது எல்லாம் செடி மேலே ஏறிட்டுருக்கு. இந்த துத்தி செடியில் அதில் இருக்க அந்த துத்தி செடியோட பூவெல்லாம் பட்டு பிக்க ஆரம்பிக்குது மேலெல்லாம். பாருங்கள், இது ரொம்ப பெனிஃபிட்டுங்க. அந்த ஹைப்ரிட் காயோட இந்த நாட்டு பாவக்காயில் அவ்வளோ சுகரு, பிபி இது எல்லாம். அப்புறம் மேலே இந்த நல்ல பிளட் ப்யூரிஃபையர் ஆக்கும். நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாக்கா விடாதீங்க, ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ ஓகே காய்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனல் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஓகே காய்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.